இடையில இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் 2-3 நாளைக்கு முன்னால ஒரு 3:30 மணிக்கு அதிகாலையில 3:30 மணிக்கு காலையில எழுந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். டைம் பாக்குறேன் 5:30 வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5:30 மணிக்கு அப்புறம் தூங்கிட்டேன். தூங்குனேன்னா தரிசனம் பார்த்தானான்னு தெரியல, ஆனா தூங்குன மாதிரி தான் எனக்கு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன விஷயம்னாக்க, அந்த 2 மணி நேரத்துல தனியா ஒரு இடத்துல போயிட்ட மாதிரி இருக்கு. நாங்க எல்லாரும் இடத்துக்கு போறோம், எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறோம். ஏதோ புது ஊருக்கு. இப்ப நாங்க 2 பேரும் ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்துட்டே இருக்கும்போது ஐயா ஒரு பக்கம் திரும்பிட்டாங்க. வேற இடத்துல ஒரு வழி இருக்குமா, இந்த வழியில் தான் வருமா, போலாமா. நான் சொல்றது பாருங்க, இது ஒரு நல்ல வழி இருக்கு, இந்த பக்கம் போயிடலாம். வழியே தெரியல, எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே அடைச்ச மாதிரி இருக்குது. வழி தெரியல, அது அலங்காரமா இருக்குது, வழி தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வாரத்தோடு இது பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா ஐயா ஒரு இடத்துல போயிட்டாங்க. எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியல. நான் ஒரு பக்கம் போயிட்டேன். போனா தேடுறேன் 2 மணி நேரமா யாருமே இல்ல. அப்புறம் ஐயாவும் கூட இல்ல, தனியா நிக்கிறேன். கையில செல்போனும் இல்ல, யார்கிட்ட பேசுறது தெரியல. புது ஊரு, என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்கலாச்சு நிக்கிறேன். நானு பயந்துட்டு இயேசுவே சோதரம் 2 மணி நேரமா அலையறேன். பிள்ளைய எழுப்பின பிறகுதான் விழிச்சேன். எழுந்த கலக்கமா இருந்தது, மனசுக்கு ஒரு மாதிரி வேதனையா இருந்தது. என்னன்னு தெரியல ஆண்டவரே, எங்கேயோ போய் மாட்டிக்க போறோம் போல் இருக்கே, அப்படி இப்படி நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு பரதாம உட்கார்ந்துட்டே இருக்கிறேன். அப்பதான் கர்த்தர் பேசுறாரு. இதுதாங்க பியூட்டி. கர்த்தர் பேசுறாரு. என்ன தெரியுமா பேசுறாரு? மகளே, உன் கையில இருந்து பை இல்லாம போயிடலாம், காசு இல்லாம போயிடலாம், அப்புறம் ஐயா இல்லாம போயிடலாம், உன் கூட ஒண்ணுமே இல்லாம போயிடலாம். ஆனா நல்ல கவனி, உனக்குள்ள இருக்கிற என்ன யாராவது பிரிக்க முடியுமான்னு கேட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. உனக்குள்ளே வாசம் செய்கிற என்ன யாராவது பிரிக்க முடியுமா மகளேன்னு கேட்டார் கர்த்தர். கேட்டார். அப்பதான் ஆமா ஆண்டவரே, நீர் எனக்குள்ள இருக்கிறீரே, நான் ஏன் கவலைப்படணும், சோதர ஆண்டவரே அப்படின்னு சொல்லி